எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சர்பத் பாக்ஸ்ல இருந்து இன்னைக்கு சூப்பர் கிராஃப்ட் ஐடியா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல இருக்கிற இந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி கிளியர் கட்டா ஒயிட் பேப்பர் மாதிரி ஆக்கிடலாம். ஒரு பக்கம் மட்டும் இத நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அடுத்த பக்கம் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சென்டர்ல இந்த மாதிரி அந்த பக்கம் நல்லா தெரியிற மாதிரி இருக்கணும். அடுத்து இதுல பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிடுங்க. நாலு பக்கமும் இந்த ஷேப்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒன்னொன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ண போறோம். நல்ல வைப்ரண்டான பிங்க் அண்ட் yellow காம்பினேஷன் ஃபியூஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ண போறோம். இப்போ எல்லோ குடுக்கும்போது, அந்த பிங்கோட அப்படியே இது பிளெண்ட் ஆகி வர மாதிரி நம்ம குடுக்கும் பொழுது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கலர் ஃபியூஷன் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஜிக்ஸாக்கா நம்ம கலர் அடிக்கணும். இப்போ பிங்க் இந்த பக்கம் குடுத்துருக்கோமா, இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்னா, அதே இடத்துல எல்லோ குடுக்கணும். ஓகே. இப்ப நான் அதுதான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இதுல இந்த மாதிரி 3D அவுட்லைனர் கோன் இல்லன்னா ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்துட்டு இதுக்கு இந்த மாதிரி டீடைலிங் கொடுத்துடலாம். எல்லோ இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே பிங்க் கலர் கொடுத்துட்டு அதே மாதிரி பிங்க் கலர் இருக்கிற இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே ஆரஞ்சு கலர் கொடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் பண்ண மாதிரி 4 பக்கம் பண்ணும்பொழுது, நான் சொன்ன மாதிரி பிங்க் அங்க இருக்கிறதுனால இங்க எல்லோ குடுத்துட்டு, அப்படியே கான்ட்ராஸ்ட்டா முடிக்கணும். இதே மாதிரி 4 பக்கமும் கலர் அடிச்சுட்டு, ஒயிட் பெயிண்ட் இல்லன்னா ஒயிட் பென் எடுத்துட்டு, இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்னுத்துக்கும் டீட்டெயிலிங் குடுக்கலாம். பிங்க் இருக்கிற இடத்துல எல்லாம் ஒயிட் கலரும், அதே மாதிரி எல்லோ இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே கிரீன் கலர் நம்ம டாட் மாதிரி வைக்கணும். அப்பதான் கலர் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கும். பிங்க்ல நீங்க இந்த மாதிரி ஒயிட் டாட் அழகா வச்சிருங்க. 4 பக்கமும் பார்க்க எவ்ளோ அழகா இருக்கு இல்லையா இது? இப்ப நான் சொன்ன மாதிரியே அடுத்து நம்ம கிரீன் கலர் இப்ப குடுக்க போறோம். எங்க? எல்லோ சைடுல இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் இதே மாதிரி கிரீன் கலர்ல நம்ம டாட் வச்சிடுறோம். நான் சொன்ன மாதிரி பென்னுல தான் வைக்கணும்னு அவசியம் இல்ல. பெயிண்ட்டும் நீங்க போல்கா டாட்ஸ் மாதிரி வச்சிடலாம். இப்போ கம்ப்ளீட்டா இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா மாறிட்டே இருக்கு. அடிஷ்னலா கீழ இந்த மாதிரி நம்ம பிங்க் இருக்கிற இடத்துலலாம் ஒயிட் டாட்ஸும், எல்லோ இருக்கிற இடத்துலலாம் கிரீன் டாட்ஸும் குடுத்துடலாம். தண்ணி கேன் வாங்குவோம் இல்லையா? அதுக்கு மேல இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த கேப் இல்லாதவங்க வேற ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுல ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல ஒயிட் பிரஷ் பென், இல்லன்னா ஒயிட் ஸ்கெட்ச் பென், இல்லன்னா ஒயிட்ல இந்த மாதிரி இங்க் பென் எது இருக்கோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பென் வச்சு இதுல டீட்டெயில் வரைங்க. இல்ல பெயிண்ட் பிரஷ் வச்சும் உங்களுக்கு பிடிச்ச டீட்டெயில் வரைங்க. ரொம்ப வரைய முடியல அப்படின்னா டாட்ஸ் வச்சிருங்க பெட்டர். ஓகே. இப்போ ஒரு லைட் எடுத்துக்கோங்க. இந்த லைட் ₹25க்கு நான் வாங்குனேன். இத ஆன் பண்ணிட்டு, இது மேல நம்ம வச்சிடலாம். வைக்கும்பொழுது நீங்க எய்தர் கம் யூஸ் பண்ணி ஒட்டியும் வைக்கலாம். இல்லன்னா அப்படியே செப்பரேட்டா எடுக்கிற மாதிரியும் வச்சிடலாம். இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ இதுல அப்படியே பிளேஸ் பண்ணிட்டா, கியூட்டான ஒரு டெக்கரேட்டிவ் லேம்ப் ரெடி. லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? லைட் ஆன் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? எவ்ளோ கியூட்டா இருந்தது தெரியுமா? இப்போ இந்த கார்ட்போர்டுக்கு மேல அப்படியே கயிறு கட்டி நீங்க ஹேங் பண்ணவும் செய்யலாம். எல்லாமே உங்களுடைய ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி பொறுத்து தான். இந்த பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் ஐடியா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க என்ன பண்ணணும்? மறக்காம இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணணும். லைக் பண்ணிட்டீங்களா?
அப்படியே கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சூப்பர் டூப்பர் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.